எப்படி இருந்தாலும் எடுக்கணும். ஐயா அந்த இதுல புத்தக எழுதியில படிக்கிறோம். அந்த உபதேச புஸ்தகம்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த உரைநடை, அதுல சங்கல்பம்னா என்ன, சபிகல்பம்னா என்ன, நிர்விகல்பம்னா என்ன, கல்பம்னா என்ன, விகல்பம்னா என்ன அப்படின்னு எழுதிருக்கு. அது படிச்சு என்ன ஆகும்? படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். படிக்கிறேன், படிச்சுக்கிட்டே இருக்கேன். இது மாதிரி வேணா ஒரு கூட்டத்துல சொல்லலாம். சங்கல்பம் என்றால் பெருமான் சொல்லுது. இதுதான் நான் சொல்றேன்பா, எனக்கு ஒன்றும் தெரியல, சங்கல்பம்னு படிச்சு வச்சிருக்கேன், தெரியுது. இதான் ஆண்டவத்தை கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்னையா சங்கல்ப மயமா இருந்தா சிவானுபவம் பெறலாம், வேற எல்லாத்தையும் விட்டுட்டு இது மயமா ஆவறதுக்கு ஏதாவது வழி கிடைக்குமா பெருமானே? ஏதாவது அதுக்கு என்னதான் இருக்கு, அதுக்கு என்ன சமாச்சாரம்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். சொன்னா புரியுமா? அதுக்கு ஐயா எழுதியிருக்காங்க. அதுல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, நீங்க படிச்சுட்டு போன் அடிப்பீங்க, ஐயா இந்த மாதிரி இது இருக்கு, அது ஒண்ணுமே புரியலைங்க ஐயா, அது என்னன்னு கேட்பீங்க. அப்புறம் அதுக்கு என்ன சொல்றது, அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றதா? சங்கல்பங்கிறது சங்கல்பமா இருந்தாத தானா சிவ அனுபவம் வந்துருங்கிறாரு. சிவ அனுபவமே வந்துருங்கிறாரு. முடிந்த முடிவானது சிவ அனுபவம் தானே. ஆன்ம அனுபவம் என்பது சிவ அனுபவம் என்பது ஒன்று இல்லவா? அப்ப அனுபவமே வந்துருச்சுங்கிறாரு. சங்கல்பமாவே இருந்துட்டோம்னா முடிஞ்சு போச்சுங்கிறாரு. ஒரு வரியில முடிச்சுட்டாரு சன்மார்க்கத்தை. ஒரு வரியில எழுதிடுறாருங்க அவரு. ஒரு வரியில முடிச்சிடறாருங்க. ஒரு சின்ன வரியில, ஒரு வரியில அப்படி சாட்டா முடிக்கிறாரு. நம்மால என்ன கோழி விளையாட்டு மாதிரி. விளையாட்டு பிள்ளை மாதிரி விளையாடா நின்ற விளையாட்டு கூட்டமென விளையாடா நின்ற சிறுபிள்ளை கூட்டமென நான் அறிந்தனன்னு சொல்றாருல, அது மாதிரி சின்ன பிள்ளை விளையாட்டு மாதிரி. சரி, கொஞ்ச நேரம் விளையாண்டா, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் விளையாண்டா, நமக்கு வேணும்ல. என்ன, நான் எவ்வளவு நாள் தான் விளையாண்டுக்கிட்டே இருக்கிறது ஐயா? நான் கொஞ்சம் வளர வேண்டாமா, பெற வேண்டாமாங்கிற விருப்பு வேணும்ல, அந்த ஆசை வேணும்ல. அதுக்குதான் வந்திருக்கோம். இல்லைன்னா இங்க வர வேண்டியது இல்லையா? வேற எங்கேயாவது அந்த இதோட நின்றுட்டு அதுலயே பெருமைப்பாடு எல்லாம் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், கூட்டம் கிடைக்கும், இன்னும் எல்லாமே கிடைக்குமே. அப்புறம் எதுக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம்? இதுவே பெருமையினால் நம்ம பெற்ற பேச்சினால் தானே வந்திருக்கோம். பூர்வத்துல செய்த புண்ணியத்தினுடைய இதனாலதானே இன்னைக்கு பெருமானை அறிஞ்சு வந்திருக்கு. அப்ப பக்குவ ஆகணுங்கிற தரம் பெற்றதுனாலதான் நம்ம இங்க வந்திருக்கோம். அப்ப அந்த தரத்துக்கு வந்துடணும், அதுல தன்னை உயர்த்திக்கணுங்கிற அவன் வேண்டாமா அந்த ஆன்மாவுக்கு? அது வேணும்னு கேட்கறது எவ்வளவு பெரிய விஷயம். அதை கேட்கிறவங்க இந்த உலகத்துல யார் இருக்கா? அதுதானே சொல்லிட்டு இருக்கோம். அதனால சங்கல்பங்கிறது அதுல இருக்கு, நீங்க படிச்சு பாருங்க. ஒண்ணு கிடையாது. ஒரு சுருக்கமா ஒரே ஒரு அதெல்லாம் விரிச்சு எல்லாம் சொல்ல, ஒரு வரியில சொல்றோம். அவர் ஒரு வரியில சொல்ற, ஒரு அதுல நிறைய எழுதியிருக்காங்க, அதெல்லாம் நான் சொல்லல, அதெல்லாம் போட்டு குழப்பம். ஒரு இதுல சொல்றேன், நாம் நஷ்டமடையோம் என்னும் உள்ள எழுதிய பிரஜனை. புரியுதா? இதுக்கு என்ன செய்யுங்க? நாம் நஷ்டமடையோம் என்னும் உள்ள எழுந்திய பிரஜனை அப்படின்னு அதுல எழுதிருக்கு. அப்படின்னா என்ன? இதான் சங்கல்பம். அப்புறம் இன்னும் அதுல நான் சொல்லிட்டே போனேன்னு வச்சுங்க, அது மாதிரி அது பேச்சுக்கு தான், அதை அனுபவிச்சுக்க. அதனால இது எல்லா செய்திகளும் நமக்கு பெருமான் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாம் அங்கிருந்து தான் கிடைக்கும். அதனால அந்த ஒரு செயல்பாட்டுக்கு வாங்க. அதான் திருப்பி எந்த ஒரு செயல்பாட்டுக்கு நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்துடணும். அதுலதான் நம்ம இருந்து வந்தோம்னா நிச்சயமா நமக்கு இறங்கி நமக்கு அருள் செய்வார்.
நம்ம அந்த இதை செய்துட்டு வந்தோம்னா நமக்கு எல்லாம் விளங்கும். பெருமானை முழுமையா நம்பி அந்த செயல்பாட்டுல நம்ம வரணும். அதான் பெருமான் சொல்றாங்க. அதுலதான் நம்ம வரணும். அதைத்தான் திருப்பி திருப்பி எவ்வளவு சொன்னாலும் திரும்பி அந்த இடத்த தான் வலியுறுத்த வேண்டும். வேற ஒண்ணு செய்வே என்னும் புடைப்பயிற்சி. சங்கல்பங்கிறது மேல செய்வே என்னும் புடைப்பயிற்சிங்கிறாரு. உங்களுக்கு மேல செய்தா கீழே செய்தா? அதுதான் சங்கல்பம். நம்ம கரணம் இருக்கு பாருங்க, அந்த கரணம் மறுபடியும் சொல்றதுக்கு என்னால சொல்ல, அது பூரா அதை பற்றி ரிப்பிட்டேஷன். ஏன்னா நிறைய அதை பற்றி சொல்லி மக்கள் கரணங்கள் இருக்க. இப்ப சொன்னோம்னா அந்த கரணங்கள் யாதொரு புற விஷயங்கள்ல பற்றாம, புற விஷயங்கள்ல போகக்கூடாது, புற விஷயங்கள்ல பற்றாம அது சுத்தமா இருக்கிற காலத்துல மேலசைவு ஏற்படுமா. அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் வரும். அந்த புடப்பயிற்சி சொல்ற. அவ்வாறு அந்த புடப்பயிற்சி பயப்படுவது இருக்க, அது சங்கல்பம். உள்ளம் தொலைங்கிட்டா மனம்தான் தொலைங்குதா? அதனால அது இருக்கட்டும். அது ஒளி நெறியில வந்துதான் வரணும், பாடுபடணும். ஒளி நெறியில பாடுபட்டு பெறணும். அவர் ரொம்ப பாடுபட்டாரு. நம்ம இன்னும் ஒன்றும் பாடே பண்ணல. நம்ம எல்லாம் வயிற்று பிழப்புக்கு தான் பாடுபட்டுருக்கோம். அவல வயிற்றை வளர்ப்பதற்கு அல்லும் பகலும் அதில் நினைவாய், அதுலதான் நம்ம பாடுபட்டுருக்கோம். இப்ப நம்ம எதுல பாடுபட்டு இருக்கோம்? இப்ப அதைத்தானே கேட்க வந்திருக்கோம். இங்க வேற எதையாவது கேட்க வந்திருக்கோமா? சும்மா அதுதானே சுத்தி சுத்தி வந்தானே எங்க அப்பா குதிர்குள்ள இல்லைன்னு அதுதானே வருது. இருந்தாலும் இவ்வளவுகளுக்கு இடையில நான் இதை ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கேன். வேண்டுது என்ன வேண்டுது என்ன what I want, I must have, I must follow. அது சொல்றாங்க. நமக்கு எது தேவையோ அதை ஆண்டவர் இடத்துல கேட்கிறது. அதுதான் எல்லாரும் சொல்றது. இவர் வேற மாதிரி சொல்றாரு வள்ளலாரு. அது கரெக்ட். சங்கல்பம் பண்ணீங்க, எனக்காக சங்கல்பம் பண்ணீங்கன்னு அவர் சொல்லுவாரு. நம்ம வேதாந்தி இருக்கார யாரு, கண்மாரிக்கு வேதாந்தின்னு சொன்னா கோவம் வந்துடும். நான் எப்போங்க வேதாந்தத்துல இருந்தா நான் வந்துட்டேன். எனக்காக சங்கல்பம், அவர் வாயிலிருந்து வரும் அந்த வார்த்தை. எனக்காக சங்கல்பம் பண்ணுங்க அப்படின்பாரு. அதுதான் எல்லாரும், எல்லா பெரியவங்களும் சொல்றது சங்கல்பம்ங்கிறது. ஐயா சொன்னாங்கல்ல, அதுதான். ஆனா பெருமாள் என்ன சொல்றாரு? இப்ப நான் சொன்னேன் அதுதான் சொல்றாரு. அதுதான் அந்த இதுல எழுதிருக்கு. இப்ப நான் சொன்னேன்ல, அதுதான் அவர் சொல்ற, பெருமாள் சொல்ற விளக்கம். சங்கல்பங்கிறது நாம் நஷ்டமடையோம், அது நாம்னு பன்மையில போடுறாரு. இது எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல. இப்ப நான் நஷ்டமடையேன், சங்கல்பம்னா என்னுடைய தன்னிலை, இது தன்னிலை அனுபவம். அப்படி இருக்கும்போது நான் நஷ்டமடையேன் அப்படின்னு சொல்லணும். ஆனா அவர் சொல்லும்போது நாம் நஷ்டமடையோம் என்னும் உள்ள அழுந்திய பிரக்கினை, உள்ள அழுந்திய பிரக்கினைங்கிறார். எதுல உள்ள அழுந்து என்ன அளவு ஒண்ணுமே புரியல. அப்புறம் இன்னும் சொல்ல போனா கரணங்கள் யாதொரு விஷயங்கள்ல புற விஷயங்கள்ல பற்றாது இருக்கும் காலத்தில் மேலசைவு என்னும் புடைப்பயிற்சி, உள்ளத்தினுடைய மேலசைவு என்னும் புடைப்பயிற்சிங்கிறார். சங்கல்பங்கிறார். இதுதான் அவங்க சொல்றது. இப்ப நீங்க சொல்றதுதான் அவர் வள்ளலார் சொல்றது எங்கேயோ இருக்கு. இப்படித்தான் ஒண்ணு ஒண்ணும் மாறி போயிடுது. பெருமான் சொல்றது அத்தனையும் இது வரைக்கும் சொன்னவர்கள் ஒன்று இருக்க இன்னொன்றாக சொன்னார்கள். ஒன்று கிடக்கன்னு என்ன அர்த்தம்? ஒண்ணு கிடக்க ஒண்ணு கொளாருனான்னு அர்த்தம் இல்ல. ஒன்று இவ்விதமாக உண்மை இருக்க அதற்கு மாறாக வேறொன்றை பற்றி சொன்னார்கள். பெரியவங்க எல்லாம் ஒன்று கிடக்க ஒன்று உணர்ந்தான்னா என்ன? ஒண்ணு கிடக்க உணர்ந்தா பச்சை பிள்ளைய பெரியவங்க எல்லாம் சும்மா ஒண்ணும் தெரியாதவங்களா? ஒன்று உண்மை என்று ஒன்று இருக்க அந்த உண்மையை விட்டு வேறாக பேசினார்கள், வேறொன்றை சொன்னார்கள். இதுக்கு போய் வேற ஒன்று சொன்ன அதை
மாதிரி சொல்லிட்டாங்கிறது தான் சொல்றேன். அதையெல்லாம் உண்மைங்கிறது பெருமான் ஒருவர் தான் சொல்றாரு. இது மாதிரி ஒவ்வொரு இதுலயும் உண்மை, ஞானசரிக்கு உள்ளதுக்கு வரணும். ஒவ்வொரு விஷயங்கள்லயும் உண்மை, ஒவ்வொரு இதனுடைய உண்மை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி உண்மையை தெரிந்து போகும் பட்சத்தில் தான் நமக்கு சுத்த சன்மார்க்கம் லபிக்கும். அது நம்ம அறிவு விளக்க நம்ம பெருமானிடத்துல தான் நமக்கு கிடைக்கும். ஒளிநெறியில இருக்கும்போது தான் கிடைக்கும். ஜீவகாருண்ய பரிச்சயத்துல இருக்கதான் நமக்கு கிடைக்கும். ஏன்னா ஜீவகாருண்யம் விளங்கும் போதுதான் அறிவு விளங்கும்ங்கிறார். ஜீவகாருண்யம் விளங்கும் போதுதான் அன்பு விளங்கும்ங்கிறார். ஜீவகாருண்யம் விளங்காத பட்சத்தில் அன்பு அறிவு விளங்காது. ஜீவகாருண்யம் விளங்கும் போது அறிவு அன்பு விளங்கும். அதனால உபகார சக்தி எல்லாம் விளங்கும், எல்லா நன்மையும் தோன்றுங்கிறார். நாம சாதாரண நவீக விஷயத்துக்கு எடுத்துக்கிறோம். எல்லாம் விளங்கிட்டு எல்லாம் வந்துட்டு அவங்க சொல்றது அறிவுன்னா என்ன சொல்றாங்க? இப்ப நமக்கெல்லாம் அறிவு இல்லையா? அறிவு இல்லைன்னு யாரும் சொல்ல முடியல. நான் தப்பிக்காம தான் போயிட முடியும். நான் ஒரு ஆளு தான் சொல்லிட்டு இருக்கேன் அறிவே இல்லைன்னு. எல்லா இடத்துலயும் அறிவு இல்லை. அறிவிலியும் அறிவிலியும் உண்மையிலேயே சத்தியமா அறிவு இல்லைன்னு. அப்ப எனக்கு நான் யாரு, எனக்குன்னு ஏது அறிவு, எனக்குன்னு ஏது ஞானம்னு கேட்கிறாரு. பெருமானை பார்த்து போறதுனால வந்தது. ஆனா பெருமான அறிவு வருங்கிறாரு. அறிவே வருங்கிறாருங்க. அறிவு வருங்கிறாரு. அறிவுங்கிறது ஐயா ஜீவகாரண்யம் விளங்கும் போது அறிவு விளங்குங்கிறாரு. அறிவு வந்தாலும் விளக்கம் வரும். அறிவு இல்லாம எங்கிருந்து விளக்கம் வர்றது? அது என்ன அறிவு? உள்ளறிவு, உலகறிவு. அதுதான் இருக்க. அதான் கேட்டேன். அறிவு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால அறிவு வேணுங்கிறாரு. அந்த அறிவு என்ன அறிவு? அருளறிவுங்கிறது அப்புறம் அது ஆன்ம அறிவு. ஆன்ம அறிவை பற்றி சொல்றாரு. ஆன்ம அறிவு தான் அறிவு. ஆன்ம அறிவை கொண்டுதான் நம்ம போகணும். அருளை அடைவதற்கு ஆன்ம அறிவு கொண்டுதான் சன்மார்க்கம். அறிவை கொண்டு போறதுனாலதான் இது இங்க வரமாட்டேன், ஜாஸ்தி வர மாட்டாங்க. சும்மா இவங்களும் ஒரு ஆச்சார சடங்கோட நின்றுக்கிறாங்க. அதை செய்ய அதுபடி அவள்படி அறிவுன்னு சொன்னோம்னா எங்க கஷ்டப்படுது. அது கஷ்டமா இருக்கு. அதுக்கு இந்த பக்குவ ஆன்மாக்கள் தான் உரிமை அந்த இது வந்தவங்க மட்டும் வர்றாங்க. அதுக்கு சில இதெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. அவங்களையும் கொஞ்சம் எல்லாம் செஞ்சு கிஞ்சி ஐயா மூலமா கொஞ்சம் நம்ம ஒரு ஆக்கி கொள்ள வேண்டும். எவ்வித சந்தத்தை நம்ம ஒரு ஆக்கிக்கணும். நம்ம ஒரு ஆக்கிட்டாதான் உட்காந்து கேட்குறீங்க. இப்ப நம்ம ஒரு ஆகலைன்னா உட்காந்து கேட்பீங்களா? அத மாதிரி அந்த இதுக்கு பக்குவத்துக்கு கொண்டு அந்த செய்திகளை சொல்ல வைக்கிறார். அதனால இல்லைன்னா அவங்க சமயத்துல இருக்கிற மாதிரி ஆச்சார சடங்கு இதுலயும் சன்மார்க்க ஆச்சார சடங்கு ஆயிடுச்சு. இதுல ஆச்சார சடங்கு இல்லையா? நம்ம தான் எல்லாத்தையும் விட்டுட்டோம். இங்க ஒரு சமயத்துல இது ஒரு ஆச்சாரம், இது ஒரு சடங்கு. என்ன செய்யறது? சன்மார்க்க ஆச்சாரம் எல்லாரும் வீட்லயும் கூண்டு விளக்கு வரத்தெல்லாம் செஞ்சு எடுத்து அது மாதிரி இதுவும் ஒரு ஆச்சாரமா ஒண்ணு. ஆனா என்னத்துக்கு அதுபடி நம்ம ஒழுகுறோமா, அதுபடி இருக்கிறோமா, அது வேணும்ல. நம்மளும் ஒரு இதை கடைப்பிடிச்சுட்டு போகக்கூடாது. அது மாதிரி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம உண்மையை தெரிஞ்சு உண்மைப்பட உண்மையை உணர்ந்து உண்மை நெறியில நம்ம போகணுங்கிறதுக்காக தான் இவங்கள இப்ப நம்ம தொடங்குனது என்ன, எதை எடுத்தோம்? சொல்ல வந்தது ஒண்ணு, சங்கல்பம். அதனால சங்கல்பங்கிறது அப்ப அவங்க சொன்னது மாதிரி, ஐயா சொன்னது மாதிரி இதுதான் நமக்கு வேண்டது. ஆண்டவனிடத்தில் சுத்த சங்கல்பம் பண்ணி கொள்றது, கேட்கறது அதல்ல. பெருமான் சொல்ற இடம் வேற. அறிவு விளங்குங்கிறது அவர் சொன்னது உள்ளறிவு. நமக்கு தான் உலக அறிவு இருக்கு, உள்ளறிவு வேணும். அந்த ஐயா சொன்னாங்க. அது மாதிரி உள்ள இருக்கிறது எது? ஆன்மா தான் இருக்கு. அந்த ஆன்ம அறிவு வேணும். ஆன்ம அறிவை கொண்டுதான் அருளை அடையும். ஆன்ம அறிவு இல்லாம அருளை அடைய முடியாது. சன்மார்க்கம்
ஐயா சொல்றது. ஆன்ம அறிவு எப்போது விளங்குதோ அப்போது. ஆன்ம அறிவு விளங்காம இருக்கிறது. ஆன்ம அறிவு எப்போது விளங்கும்? ஆன்ம அறிவு விளங்காம இருக்கிறதுக்கு எது தடையா இருக்கு? ஐயா சொல்றாரு, சொல்லுங்க பார்ப்போம். எல்லாம் படிச்சிருக்கீங்க, எல்லாம் அந்த குறிப்பாவது தெரியுதான்னு பார்ப்போம். அந்த ஆன்ம அறிவு விளங்கினாதான் அருளை அடைய முடியும். ஆன்ம அறிவை கொண்டு அருளை அடையிறது. இப்ப அந்த ஆன்ம அறிவு விளங்காம இருக்கிறதுக்கு எது காரணம்? அருள்பாலாம் பார்த்துட்டீங்க, அது கூட குறிப்பு தெரியல. டக்குன்னு கவனத்துல நமக்கு அந்த கவனம் இருந்ததுன்னா கரெக்டா வரும், தெரியும். திரை நீங்க எந்த திரை மறைச்சிருக்கு ஆன்மாவை? பச்சை திரை. ஆன்மாவை தெரிய ஒட்டாமல் மறைத்திருப்பது பச்சை திரை. அந்த பச்சை திரை போகணும். அது எப்போ கிழியுதோ அப்பதான் ஆன்ம அறிவு விசேஷிக்கும். இதுக்கு எங்க போறது? இப்படி எல்லாம் வச்சிருக்கிறாரு. நமக்கு படிச்சுட்டா எல்லாம் போயிடலாமா? ஒண்ணு இப்படி லிங்க் சன்மார்க்கம். அப்ப அந்த பச்சை திரை போகணும். பச்சை திரைன்னா என்ன அது தெரியணும்ல. அது தெரியாம பச்சை திரை கிளீனும் பச்சை திரை கிளீனும். பச்சை திரைங்கிறது எதை பச்சை திரைங்கிறாரு? அது நல்லா எழுதினவது ஏட்ட கிடத்தாரு, பாடினவன் பாட்ட கிடந்தாலும் நமக்கும் படிச்சிட்டு அவர் சொல்ல கரெக்டு. பச்சைங்கிறது இப்ப எல்லாருக்கும் வந்துடுது. அதுதான் இப்ப ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு நம்மள. அந்த பட்சத்தை தான் நம்மளை போட்டு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு எல்லாத்துக்கும். பசுமை பசுமை வேணும்னு சிஎம் வரும்போது பசுமையா பண்ணுவோம். எல்லாம் பசுமை. டெக்கரேஷன் கூட அவங்களுக்கு பச்சையா இருக்கணும். இல்லைன்னா கலெக்டரை போட்டு இங்க கொண்டு வந்து பச்சையிலேயே எல்லாம் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல செஞ்சிக்கணும். அந்த பச்சை தான். அந்த பச்சைத்திரை விலக வேண்டும், கிழிய வேண்டும். அல்லது பச்சை திரையினுடைய கொஞ்சம் கொஞ்சமா அது கிளியுமா? அவ்வளவு சீக்கிரம் கிளியுமா? அது இல்லை, சாயம் விழுக்கணும். அந்த திரையோட சாயமாவது விழுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா விழுத்துக்கிட்டு வரும். சாயம் விழுத்ததுக்கு பிறகு திரை என்ன ஆயிடும்? வெள்ளை திரை ஆயிடும். அது மாதிரி விழுக்குதான்னு பார்க்கணும். அது என்ன? பாசம். பாசம் பாசம்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாசம்னா நமக்கு ஒண்ணுதான் தெரியும். எது பாசம்? குடும்ப பாசம், பிள்ளை பாசம், பொண்டாட்டி பாசம், இதுதான் பாசம். பாசம்னா அது இல்லை, எல்லாவற்றையுமே பாசம். இப்ப சைவ சித்தாந்தத்துல ஒரு இது வரும், அதுதான் மெயின். அந்த பாசம், அந்த பாசம்னு சொல்றாங்கல்ல, பதிப்பு. அந்த பாசம். அப்ப அந்த பாசம்ங்கிறது எதை சொல்றாங்க? அதுதான் எல்லாத்துலயும் இருக்கு அந்த பாசம்ங்கிறது. இது அந்த பாசத்தை ஒழிச்சா எங்க போகலாங்கிறாரு வள்ளலாரு. அதுக்கு கூட இடம் சுட்டி காட்டாரு. நமக்கு உள்ளது இல்லது. இந்த பாசத்தை மட்டும் நீக்கினாவே இந்த இடத்துக்கு இந்த பதவி கிடைக்குங்கிறாரு. பதினா எந்த பதிய கண்டானா? பதினே ஒரு வார்த்தையில சொல்லிட்டா என்ன? இது ஐயா வணங்குறது பெரும்பதி. நீங்க சாதாரண பதின்னு சொன்னா எந்த பதிய கண்டோம்? எல்லாரும் பதின்னு சொல்றாங்க. இப்ப சைவ சமயமும் பதின்னு சொல்லுது, வைணவமும் பதின்னு சொல்லுது. ஒவ்வொருத்தருக்கும் பதி இருக்கு. அந்த பதிங்கிறது தலைவன். எந்த தலைவனை சொல்றது? நமக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். எந்த ஐயா சொல்றது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்ங்கிற பெரும்பதி. இந்த பதியெல்லாம் இல்ல, இவர் பெரும்பதி, எல்லாம் அல்ல பெரும்பதி. அந்த பதி பாசநெறி செல்லாத நேசர்தமை. வருது பாசநெறி செல்லாத நேசர்தமை. ஈஸ்வராம் படி வைக்க ஈசன் ஆயிடுவாங்கிறாரு. இது ஒழிச்சாவே முடிஞ்சு போச்சு. அப்படின்னா அதோட அங்க போய் உட்கார்ந்துடலாமா? அதனால பாசங்கிறது தான் மெயின். இந்த இதுக்கெல்லாம் அந்த பச்சைக்கு அடிப்படையா இருக்குது. எல்லாத்துலயும் இருக்குது இந்த பாசம் என்பது. எல்லா லௌகீக உலக விடயங்கள்ல முழுதும் சார்ந்து இருப்பது. மனம் எங்கெங்கெல்லாம் வியாபகமாக விளங்குகிறதோ அங்கெங்கெல்லாம் இந்த பாசம் தான் இருக்கிறது.
மனம் எங்கெங்க வியாபகமா இருக்கு, எல்லா விஷயங்கள்லயும் இருக்கிறது. குறிப்பாக எடுத்துக்கொண்டால் இந்த 5 பஞ்சபூதம், இந்த 5 பஞ்சபூதங்களுக்கு உட்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே பாசத்துக்கு உட்பட்ட விஷயமா இருக்கு. எவ்வளவு பெரிய பலம் புரிஞ்சியது, எவ்வளவு கஷ்டமானது. இப்ப கண்ணு, காது, மூக்கு, செவி, நாக்கு, அப்ப பொறிகள், 5 பொறிகளும் 5 புலன்களும், புலன்களால் அறியத்தக்க பொறிகளால் அறியத்தக்க புலன்களும், அப்புலன் வழி செல்லக்கூடிய விடயங்களும் கரணங்களில் பற்றுகின்றன. அப்படி கரணங்களில் பற்றுகிற விடயங்கள் அத்தனையும் பாசத்தை குறிக்கும். அப்ப அது எப்ப முற்றும் போகுதோ அப்ப முடிஞ்சது. அதை பூரா எப்போ உங்களுக்கு அதுல போய் பற்றாத நிலை எப்போ வருதோ அப்ப திரைய கழிச்சதா இருக்கும். அப்போ ஓரளவு அது மனம் கட்டும். ஆன்ம அறிவுங்கிறது அப்பதான் வரும். இதை எளிமையா சன்மார்க்கத்துல பெற்றுக்கொள்ளலாம், ஒளிநெறியிலிருந்து ஈஸியா. இதுக்கு யோகம், ஞானம், தவம்னு இதெல்லாம் பண்ணிட்டு தெரிஞ்சாங்க. அதெல்லாம் ஆன்ம அறிவு விசேஷிக்காத அளவுக்கு கருவி கரணங்களை கொண்டு போய் அவங்க ஒடுக்கினாங்க, புருவமத்தியில ஒடுக்கினாங்களே தவிர இதையெல்லாம் செய்ய முடியல. ஒடுக்கத்துல கொண்டு போகாம இவைகளை எல்லாம் அறிவின் மூலமா விளக்கம் பெற்று எல்லாத்தையும் வசப்படுத்துற நிலை சன்மார்க்கத்துல மட்டும் சாத்தியம். அறிவு விளங்கி தத்துவங்களை தன்வசம் ஆக்கிக் கொள்ள விளக்கம் பெற்றதுனால வசமாக்கிக்கிட்டாங்க. விளக்கம் இல்லைன்னா வசமாக்க முடியாது. ஒன்றினுடைய விளக்கம் தெரியும் போது என்ன ஆகும், அது தன் வசமாயிடும். இப்போ விளக்கம் தெரியாதனால அது நம்மளை ஆண்டுகிட்டு இருக்கு. கோபத்தை பற்றி என்னன்னு தெரிஞ்சுன்னா, தாத்பரியம் தெரிஞ்சதுன்னா கோபம் நம்மள ஆளுமா? கோபத்தை நாம ஆளுவோம். இதை பெருமான் சொல்றாங்க. இதை நாயக்கரோட சம்பாஷணை பண்ணும்போது குறிப்பிட்டு காட்டி இடஞ்சுட்டி தத்துவத்தை இடஞ்சுட்டி காட்டி அடக்கிறாரு. இதெல்லாம் சான்றோர்களோடு வாழ்க்கை வரலாற்றுல, பெருமானுடைய வரலாற்றுல இருக்கு. அவர் கோபம் பட்டு எந்திரிக்கும் போது அதனால அது தத்துவங்கள் தான் இப்ப நம்மளை ஆட்சி பண்ணி நம்மளை ஆண்டுகிட்டு இருக்கு, நம்மளை இயக்கிட்டு இருக்கு. நாம அதை இயக்கணும். அப்ப அந்த அறிவு தான் மேலோங்க வேண்டும். அந்த அறிவு, ஆதார அறிவு தான் இந்த ஆன்ம அறிவு. அந்த ஆன்ம அறிவை கொண்டுதான் சன்மார்க்கத்தை அடைய முடியும், சாகா கல்வி பயில முடியும். இத்தனையும் ஒளிநெறி மூலமா தான் வருகிறது. ஆகவே ஒளிநெறி, ஒளி சமூகம், ஒளி வழிபாடு அது நமக்கு ரொம்ப முக்கியம். மற்றபடி சத்சங்கம், சாதுக்கள் தொடர்பு வேணும். சாதுக்களை எங்க கண்டு தேடுவீங்க? இந்த காலத்துல சாதுக்கள் தேட வேண்டிய எல்லாமே சாதுக்கள் தான், இந்த கூட்டம் பூரா. அதனால தேட வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாரும் சேர்ந்து கை கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. சாதுக்கள் சங்கத்தை சார்ந்தாலன்றி சாராதுங்கிறது. சாதுக்கள் தொடர்பு எங்க போகணும்? சாதுக்கள்னா என்ன? அதுல வேற அர்த்தம். சாதுன்னா எப்படி இருக்கிறவர் சொல்ல போட்டு அப்படி இருக்கிறவரா? சன்மார்க்க சாது எப்படியும் இருப்பான், கைலி கட்டி கொண்டு இருப்பான், வந்துட்டான் பாருங்க. அது மாதிரி எப்படி இருப்பான்? அவங்க உண்மையான சாதுக்கள். அந்த மாதிரி சாதுக்களுடைய தொடர்பு வேணுங்கிறார் ஐயா. அவங்க தொடர்புலயே இருக்கணும். ஒண்ணு ஒளிநெறி, சாதுக்களுடைய தொடர்பு, இதெல்லாம் வேணும். ஒளிநெறிங்கிறதுதான் ஜீவகாருண்யம். நீங்க பிரிச்சு பாத்துறாதீங்க. அதனாலதான் உள்ள அடைக்கிறேன் நான். ஒளிநெறின்னா என்னடா அவர் ஜீவகாருண்யத்தை பற்றி பேசுறாரு? ஜீவகாருண்ய பரிச்சயம். பரிச்சயம்னா தொடர்பு. அதுதான் ஒளி பரிச்சயம். அதுல இருக்கிற ஜீவகாருண்யம் தான் அது. அதை விட்டு நம்ம ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை. செய்யறதுங்கிறது அது சாதாரண, அது உபகாரமா நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய வேலை. அது நமக்கு ஒத்தாசை பண்ணுவது. அது ஏதாவது எல்லாம் லாபம் கருதி செய்யறதுங்கிறது ஒண்ணு. நிஷ்காமியமா செய்யறதுங்கிறது, நிஷ்காமியமா யாரு செய்யறாங்க? கிருஷ்ண பரமாத்மா இதுல சொல்ற மாதிரி நிஷ்காமிக்கு இது என்ன? சரி, அப்புறம் எல்லாம் ஓரளவு எல்லாம் முடிச்சாச்சு, சொல்லியாச்சு.